ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொழுது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இந்த ஒயிட் பேச்சஸை மறைக்கிறதுக்கு டேட்டூ குத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி பல நண்பர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு கேட்டுட்ருக்கிறீங்க. டேட்டூனா என்ன, ப்ளஸ் டேட்டூ எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நம்ம வாக்கு செலுத்தும் போது நமக்கு ஒரு மைய வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மையை கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம். அண்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த வாக்கு செலுத்தும் பொழுது கை விரலில் ஒரு மை வைப்பாங்க. இந்த மை பார்த்திங்கன்னா குறைஞ்சது 1 மாதம் அளவுக்கு அழியவே அழியாது. ஆனால் நெகை கண்ணில் தான் அழியாது. அந்த நெகத்துக்கும் நம்ம தோலுக்கும் சேர்ந்தமே தான் மை வைப்பாங்க. இந்த மை பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2 டேஸில் இந்த தோல் பகுதியில் உள்ள மை அழிஞ்சிச்சு. இத்தனைக்கு நம்ம தோல் பகுதி இன்னும் வெண்மை தாக்கப்படலை. அப்போ நல்ல ஒரு மெலனின் கண்டென்ட் இருக்கக்கூடிய தோலில் நமக்கு தரவக்கூடிய மேலுக்கான ஒரு ஆயில்மெண்ட்டு தக்க வச்சிக்கல, ஓகேங்களா, அழிஞ்சிருது. இந்த ஆயில்மெண்ட்டு நேச்சுரல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு கெமிக்கல் தான். ஆனால் இது சைடு எஃபெக்ட் வராத காரணம் என்னென்னா, இது தோலுக்கு உள்ளே இறங்காமல் மேல் ரீதியாக மட்டும் அப்ளை பண்ணுறாங்க. அதுவும் ஒரு 2 டேஸில் அந்த தோல் அழிஞ்சிரும். இந்த நெகை கண் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் திக்னஸில் இருக்கும், ஓகேங்களா. அதனால் அந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். தோல் நமக்கு உதிரும் தன்மை கொண்டது. நம்ம தோல் நமக்கு தெரியாது, நமக்கு தோல் உறிஞ்சிட்டு தான் இருக்குது. இந்த பாம்பு எப்படி சட்டை உரிக்குமே அதுமாரி நம்ம தோல் பார்த்திங்கன்னா இயல்பாக உதிர ஆரம்பிக்கும். அதில் சொரியாசிஸால் பாதிக்கப்பட்டவங்களும் கொஞ்சம் கூடுதலாக உதிரும், ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது மேல் ரீதியாக நம்ம தரக்கூடிய இந்த மேக்கப் க்ரீம் ஆகட்டும், இதுமாரி மேல் ரீதியான ஒரு டேட்டூ ஆகட்டும், இதெல்லாம் டக்கு டக்குன்னு நமக்கு அழிஞ்சிடும். ஒரு நாள் தாங்கிறது நிற்கிறது அரிது தான், ஓகேங்களா. இதே போல் மை தான் சைடு எஃபெக்ட் இல்லாத மை. குறிப்பாக நம்ம பச்சை குத்துதல், அதாவது டேட்டூ அப்படிம்பாங்க பார்த்திங்களா, ஐங்களுக்கு நார்மல் பீப்புளுக்கு தரக்கூடிய அந்த டேட்டூ மை வேறு, நம்ம போல் ஒயிட் பேச்சஸால் பாதிக்கப்படுறவங்களுக்கு தரக்கூடிய மை வேறு. நமக்கு தரக்கூடிய மை குவாலிட்டியானது, ப்ளஸ் அது அவ்வளோ சீக்கிரம் அழியாது. அந்த மையை பயன்படுத்தி நமக்கு தோலுக்கு உள்பகுதியில் இறங்குற மாரி ஒரு ஊசி மூலியமாக அதை குத்தி நமக்கு செலுத்துவாங்க. இது பச்சை குத்துதல் அப்படிம்பாங்க. இதுக்கான பெயினை நீங்கள் சந்திக்கணும், கொஞ்சம் வீக்கமாக இருக்கும். ஒரு 2-3 நாளில் சரியாயிடும். அதுக்கான க்ரீம்ஸ் எல்லாம் தருவாங்க. ஆனால் இந்த ஒயிட் பேட்சஸால் நம்ம பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த கை காலில் டேட்டூ குத்துறாங்க அப்படின்னா அது ஒரு 3 மந்த் to 6 மந்த்து நிற்கும், ஓகேங்களா. அதுவும் 6 மந்த்து தான். அதுக்கு மேலே அது நிற்குமான்னு பார்த்திங்கன்னா அழிய ஆரம்பிக்கும், அல்லது டிம் ஆகும். நீங்கள் மறுபடியும் போய் குத்திக்கிற மாரி வரும். ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெட் ஆகிட்டு இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃப்ரெட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் கையில் குத்தினாலுமே கூட, கை கால் பகுதியில் மேல் பகுதியில் நீங்கள் குத்தினாலுமே கூட அதுவுமே 1 மாதம் 2 மாதத்தில் அழிஞ்சிடும். உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கணும், ஓகேங்களா. அதாவது பரவாமல் இருக்கணும், அல்லது க்யூர் ஆகிட்டு இருக்கணும். அப்படி நம்ம குத்தினா மட்டும்தான் இதுபோல் மைகள் அழியாது, ஓகேங்களா. அதுவும் எப்படின்னா ஒரு 6 மாதம் 3 மாதம் அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய ஸ்கின் டோனை பொறுத்து. அதே இப்போ லிப்ஸுக்கு வெயில் படாத இடத்துக்கு நம்ம எங்கேனாச்சும் டேட்டூ குத்துறாங்க அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ஒரு ரேர் தாங்க. அதாவது எப்படின்னா ஒரு 1000ல் ஒரு 10 பேத்துக்கு தான் அது ஸ்டேபிளாக நிற்கும். அதுவுமே ஒரு 3 மாதத்துக்கு மேலே நிற்காது. உதட்டில் பெரும்பாலும் டேட்டூ ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம் உதட்டுடைய தோல் மெலனின் கண்டென்ட் கம்மியாகக்கூடிய பகுதி. அதே ஆல்ரெடி நெய்ஸாக வெண்மையாகக்கூடிய பகுதி. அங்கே நம்ம டேட்டூ குத்துறதுங்கிறது அவ்வளோவா சூட் ஆகிறதில்ல. அதனால் அது வேஸ்ட்டு காஸ்ட்டு தான், ஓகேங்களா. அதை பேக் செக்கப் பண்ணுவாங்க. அதாவது கொஞ்சமாக குத்தி பார்த்து அழியுதா அழியலையா, சைடு எஃபெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு தான் லிப்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் குத்துவாங்க. கை காலுக்கு பொறுத்த வரைக்கும் பரவாமல் இருக்கிறவங்களுக்கு எதுவும் டெஸ்ட் பண்ணுறதில் குத்தி விட்டுறாங்க. ஆனால் பரவிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குமே டெஸ்ட் பண்ணி தான் அதன் பிறகு தான் ஒரு 1 வீக் 1 மந்த் அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் விட்டுட்டு அதன் பிறகு அழியலையான்னு தெரிஞ்சுக்கிட்டு குத்திக்கலாம். இல்லைனா இதுக்குமே 20,000 to 50,000 வரைக்கும் கூட சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் இது ஸ்டேபிளான ஒரு மருத்துவம், 100% க்யூர் பண்ணுறக்கூடிய மருத்துவம் அப்படிங்கிற மாரிலாம் இணையத்தில் பதிவிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் உள்ளுக்கு ஒரு உணவுகளோ மருந்துகளோ எடுத்து உள்ள அடித்தளத்தை அழித்து வெண்புலி பரவாமல் தடுக்கிறது அல்லது மறைய வைக்கிறதுங்கிறது மட்டும்தான் நேச்சுரல், ஓகேங்களா. அதுதான் ரொம்ப நாள் நீங்கள் நல்லாக்கிட்டு மறுபடியும் ராங்காக செயல்பட்டால் கூட அது வரத்துக்கு மீண்டும் அந்த இடத்துல உள்ள ஒயிட் பேச்சஸை கரும நேரத்தை கொண்டு வந்ததை அழிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் பிடிச்சிக்கும். இதெல்லாம் டெம்பரவரி அப்படிங்கிறது உங்களுக்கு பணம் விரயம் தான் ஆகும். இதை பொறுத்த வரைக்கும் மனசை தேத்திக்கிறது நல்லது. அதை தாண்டி ஆர்கானிக்காக செயல்பட்டு வெண்புலி குணப்படுத்துறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லது, ஓகேங்களா. அதுக்கு தான் ஃபோட்டோ தெரப்பி, லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நேச்சுரல் கலந்த செயற்கை, ஓகேங்களா. அதை 100% இயற்கைன்னு சொல்லிட முடியாது. இயற்கைங்கிறது சன்லைட், ஓகேங்களா. பார்த்தா தெரியுமில்ல, சன்லைட் தான் உங்களுக்கு இயற்கை.
மற்றபடி வந்து சூப்பர் ஃபுட் எடுத்து தான் நம்ம வந்து க்யூர் பண்ணணும். இதுமாரி டெம்பரவரிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் ஆகலை, ஒரு வேலைக்கு போகிறீங்க, அதுமாரி ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தற்காலிக தீர்வு தான் இந்த டேட்டூ. இந்த டேட்டூவுக்கும் உங்களுக்கான காஸ்ட்டு செலவாகும். அதுக்கான சைட் எஃபெக்ட்டை வந்து நீங்கள் எதிர்கொள்ளணும். அதே போல் உங்களுக்கு இது ஸ்டேபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒயிட் பேச்சஸை கண்ட்ரோல் படுத்தி இருக்கும் பட்சத்தில் மேபி இதை ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இதன் மூலியமாக தெரிஞ்சிருக்கும். அதே போல் இதில் ஒரு சின்ன டிப்ஸும் நான் சொல்லிடுறேங்க. நம்ம வந்துங்க மருதாணி வச்சுருப்போங்க. ஓகேங்களா? மருதாணிங்கிறது நெவக்கண்ணில் பரவாமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால் குறிப்பாக பெண்கள் இதை வந்து பயன்படுத்திட்டு இருந்து அதில் வந்த ரிசல்ட்டை தான் நான் இன்றைக்கி ஒரு ஆணாக இருந்துக்கிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறோங்க. ஒரு கை மாற்றி ஒரு கை நம்ம வந்து இதுமாதிரி மருதாணி நம்ம வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோங்க. ஓகேங்களா? இது எதுக்குன்னா, இது கூலிங் ஆக்கும், இந்த பகுதியெல்லாம் கூலிங் ஆக்கும். அந்த இடத்துல வந்து நமக்கு ஒயிட் பேச்சஸ் பரவாமல் சப்போர்ட் பண்ணுதுங்க. அதனால் மருதாணிங்கிறது ஒரு சிலர் உள்ளுக்கு எடுத்து அந்த கொழுந்தை உள்ளுக்கு எடுத்து கூட குணமாக்கி இருக்கிறாங்க. அதோடைய பதிவுகளும் நமக்கு கிடச்சிருக்குது. இருந்தாலும் நமக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. அந்த காலத்து வைத்திய முறைகள்ங்கிறது 1, 2 நமக்கு தெரிய வந்துட்டுருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம். இதுமாரி ஒரு இயற்கை சார்ந்த வாழ்வியலை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. மீண்டும் நான் ஒரு நல்லது ஒரு தகவலை நான் சந்திக்கிறேன். என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை உங்களுக்கு விரிவாக விளக்கத்துக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் வந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் பேபி. நன்றி, வணக்கம்.